السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கிற ஏக இறைவனுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக. நம்மை எல்லாம் நேர்வழிப்பால் அழைத்து வந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அவர்களை தங்களால் முடிந்த அளவிற்கு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த நபித்தோழர்கள், நபித்தோழிய பெண்மணிகள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இந்த ஏகத்துவ மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகில் வாழ்கிற எல்லா முஸ்லிம்களின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, வாரந்தோறும் நடைபெறுகிற இந்த உள்ளரங்கு பயான் நிகழ்ச்சியில் இன்றைய நாள் முதல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பு முதல் இறப்பு வரை என்கிற ஒரு வரலாற்று தொடரை நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே வரலாறு அப்படிங்கிறது, அதை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லும் போது, லகது கான ஃபீ கஸஸிஹிம் ஐபரத்துல் லிஉலில் அல்பாப், அறிவுடையோருக்கு வரலாற்றில் படிப்பினை இருக்கிறது என்று இறைவன் பேசுகிறான். திருமறை குர்ஆனை எடுத்து நாம் பார்த்தால், அந்த திருமறை குர்ஆனிலே இறைவன் பல பகுதிகளாக பிரித்து மனிதர்களுக்கு அறிவுரை சொல்வான். அதில் ஒரு பகுதிதான் வரலாறுகளை மனிதர்களுக்கு சொல்லி அதன் மூலமாக நமக்கு இறைவன் படிப்பினையை போதிக்கிறான். பல நபிமார்களுடைய வரலாறு, பல நல்ல மனிதர்களுடைய வரலாறு, கெட்டவர்களுடைய வரலாறுகளை கூட இறைவன் திருமறை குர்ஆனிலே பேசி, அவர்கள் எதனால் தீயவர்களானார்கள், எதனால் அவர்களை நாம் அழித்தோம் என்பது குறித்தும் இறைவன் திருமறை குர்ஆனில் பேசுவான். அப்படிப்பட்ட வரலாறுகளில் அந்த மனிதர்களுடைய வரலாறுகளை நாம் படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வரலாறுகளிலிருந்து யார் அறிவுடையவர்களாக இருக்கிறார்களோ எல்லாருக்கும் படிப்பினை கிடைச்சிடாது. யாருக்கு படிப்பினை கிடைக்கும்னா, யார் அறிவாளிகளோ, யார் கல்வியாளர்களோ, அறிவுள்ள மனிதனுக்கு அந்த வரலாறுகளை படிக்கும் பொழுது அவனுக்கு படிப்பினை கிடைக்கும் என்று இறைவன் பேசுகிறார். அப்படி வரலாறுகளில் மிக முக்கியமான ஒரு வரலாறு, உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் கண்டிப்பாக அவசியமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு மனிதருடைய வரலாறு என்றால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு தான். இன்றைக்கு நாமெல்லாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம். நம்முடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நாம் சொல்கிறோம். உயிருக்கும் மேலாக முஹம்மது நபி அவர்களை நாம் நேசிக்கிறோம். அதை வாய் வழியால் சொன்னால் போதுமா? நான் முஹம்மதை நேசிக்கிறேன், என்னுடைய உயிருக்கும் மேலாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன் என்று சொன்னால் போதுமா என்று கேட்டால், சொன்னால் போதுமானது கிடையாது. இரண்டு விஷயம் இருக்கிறது. உண்மையிலேயே நாம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்றால், ஒன்று, நபிகளார் அவர்களுடைய வழியை நம்முடைய வழியாக நம்முடைய செயல்பாடுகளிலே நாம் போதிப்பது. ரசூலுல்லாஹ் எதையெல்லாம் செய்ய சொன்னார்களோ, எதையெல்லாம் செய்தார்களோ, எதையெல்லாம் செய்து காட்டினார்களோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய செயல்பாடுகளிலே கொண்டு வருவதுதான் உண்மையிலேயே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது.
அப்படி நபி அவர்களுடைய செயல்பாடுகளை, நபிகளாருடைய சொல்லை, செயலை, அங்கீகாரத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் முதலில் நபிகளாருடைய சொல்லை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நபிகளாருடைய செயலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நபிகளாருடைய அங்கீகாரத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்தால்தான் அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த முடியும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நமக்கு என்ன தெரியும்? நம்ம எல்லோரும் நினைக்கிறோம் நபிகளாருடைய வரலாறு அப்படின்னா ஏதோ ஒரு நாள் 2 நாள் பேசிட்டு முடிச்சிட முடியாது. பல மாதங்கள் பேசலாம், வருடக்கணக்கில் பேசலாம். அந்த அளவிற்கு நபிகளாருடைய வரலாறு என்பது மிகப்பெரிய ஒரு வரலாறு. அந்த வரலாற்றில் இருந்து நமக்கான படிப்பினை என்பது மிகப்பெரிய அளவில் நமக்கு ஒவ்வொரு முஸ்லிமுக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் படிப்பினை இருக்கிறது. அப்ப அந்த வரலாறை நம்ம ஒவ்வொரு முஸ்லிம் இடத்திலேயும் முகமது நபி அவர்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டோம்னா, நபிகளாரை பற்றி நாம் 110% தான் தெரிந்து வைத்திருக்கிறோம். 120% தான் நாம் இன்றைக்கும் இத்தனை வருட காலமாக, இத்தனை வருட முஸ்லிமாக பிறந்ததிலிருந்து இப்போது வரைக்கும் முகமது நபி அவர்களை நேசிக்கிறேன் என்று சொல்கிற எந்த முஸ்லிமாக இருந்தாலும் 100% நபிகளாருடைய வரலாறை தெரிந்திருப்பார்களா என்று கேட்டால் பலரும் தெரிந்திருக்க மாட்டார்கள். நபிகளாருடைய வரலாறை ஒவ்வொரு முஸ்லீமும் அவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும், நபிகளார் நபித்துவத்திற்கு பிறகு மட்டுமல்ல, நபித்துவத்திற்கு முன்னால் கூட அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு பல படிப்பினைகள் இருக்கிறது. நபிகளார் பிறந்தது முதல் இறப்பு வரைக்கும் ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலையும் செதுக்கி செயல்படுத்த வேண்டிய ஒரு மிக பெரும் முன்மாதிரி நபிகளாருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஏன் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்? ஏன் ஒவ்வொரு முஸ்லீமும் நபிகளாருடைய வாழ்க்கையை ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும்? அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ தக்கருல்லாஹ கஸீரா. அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் யாரெல்லாம் நம்புகிறார்களோ, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் யாரெல்லாம் அதிகம் நினைக்கிறார்களோ, ஒரு இறை நம்பிக்கை கொண்ட முஸ்லிமை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்கிறான். உஸ்வத்துன் ஹஸனா, வெறும் முன்மாதிரி மட்டும் கிடையாது, எல்லா நபிமார்களிடத்திலேயும் முன்மாதிரி இருக்கிறது. ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை உஸ்வத்துன் ஹஸனா, ஒரு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று இறைவன் பேசுகிறான். உண்மையில் அழகான முன்மாதிரி தான். நபிகளாருடைய வாழ்க்கையை எடுத்து நாம் முழுமையாக படித்து பார்த்தால் அத்துணை அழகான முன்மாதிரிகள். இன்றைக்கு பாருங்கள், ஒரு தனி மனிதன், ஒரு இளைஞன் இன்றைக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தெரியாமல் இருக்கிற முஸ்லிம், உண்மை ஹீரோ முஹம்மது நபி அவர்களுடைய அந்த உண்மையான செயல்பாடுகளை தெரிந்து கொள்ளாத ஒரு இளைஞன், ஒரு இளைய பெண், இன்றைக்கு அவர்களுடைய நிலை எப்படியாக இருக்கிறது? உண்மையிலேயே ஹீரோ என்றால், உண்மையிலேயே தலைவன் என்றால் உண்மை தலைவன். ஏதோ ரீல்ல நடிக்கிறவன் கிடையாது, ஏதோ காட்சியில வசைப்பாடுபவன் கிடையாது, ஏதோ அலங்கார வார்த்தையை சொல்பவன் கிடையாது. ரியலில் ஹீரோ, உண்மையிலேயே ஹீரோவாக வாழ்ந்த ஒரு மனிதர் என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்பதை தெரியாத ஒரு மனிதனுடைய நிலை எப்படி இருக்கிறது? முஹம்மது நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நம்முடைய சமூகம் ஒரு மோசமான, ஒரு ஒழுக்கமற்ற ஒரு சமூகமாக மாறிவிடும். உண்மையிலேயே ஹீரோ என்றால், தலைவன் என்றால் முஹம்மது தான் என்று ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளலைனா, முஹம்மது அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அவன் தெரிந்து கொள்ளலைனா, கூத்தாடிகளை தலைவனாக்குவான், அரசியல்வாதிகளை தலைவனாக்குவான், மேடையிலே நன்றாக பேசினால், அவருடைய வார்த்தையிலே மக்களை மயக்கினால், அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தலைவனாக ஆக்கி விடுவான். நீங்க பார்க்கிறோமா இல்லையா?
இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய ஹீரோ யார், உன்னுடைய தலைவன் யார், உனக்கு பிடித்த ஹீரோ யார் அப்படின்னு கேட்கும் பொழுது அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்னுடைய ஹீரோன்னு சொல்றானா? முகமது நபி அவர்கள் தான் உண்மையிலேயே என்னுடைய தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இளைஞன் இருக்கிறானா? ஒரு படத்தை பார்க்கிறான், அதுல 2.5 மணி நேரம் அந்த படத்திலே ஹீரோவாக காட்டப்படக்கூடியவன் அவனை பார்த்து 2.5 மணி நேரம் ரசிக்கிறான். ரசித்ததற்கு பிறகு அந்த படத்திலே நடித்தவனை புகழ்ந்து ஸ்டேட்டஸ்ல வைக்கிறான். அவனுக்காக நான் உயிரை கொடுப்பேன் என்று சொல்றான். இவன் தான் என்னுடைய தலைவன் என்று சொல்றான். என்னுடைய கணவன் முக்கியம் அல்ல, என்னுடைய தாய் தந்தை முக்கியம் அல்ல, என்னுடைய பிள்ளைகள் முக்கியம் அல்ல, இந்த படத்துல நடிக்கிற ஹீரோ தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றான். அப்ப எவ்வளவு மோசமான ஒரு நிலை! அப்படி என்ன ஹீரோயிசம் பண்ணாரு? அப்படி என்ன ஹீரோயிசத்தை காட்டினாரு? மக்களுக்கு பிரச்சனைனா களத்துல நின்று மக்களுடைய பிரச்சனையை அவர் சரிபடுத்தினாரா? மக்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை அவர் நிலைநாட்டினாரா? சரிபடுத்தி அந்த துன்பத்தினுடைய கண்ணீர் துளியை துடைத்தாரா? துடைச்சாரு. எதுல துடைச்சாரு? படத்துல துடைச்சாரு. 2.5 மணி நேரம் மூவியில, 2.5 மணி நேரம் சினிமா காட்சிகள்ல துடைப்பது போல் நடித்தார். மக்களுடைய துன்பத்தை நீக்குவது போல் நடித்தார். மக்களுக்கு உதவி செய்வது போல் நடித்தார். கெட்டவனை, தீயவனை, தவறு செய்யக்கூடியவனை தூக்கி மிதித்து சண்டை போடக்கூடிய காட்சிகள் போல் நடித்தார். உண்மை வரலாறு. படத்துல ஹீரோவாக இத்தனை வருட காலமாக காட்டியவர் திடீர்னு உண்மையில் பிரச்சனை வருகிறது. ஒரு அரசியல் தலைவராக மாறுகிறார். அவரை படத்தில் பார்த்தவர்கள், படத்தில் ரசித்தவர்கள், அவர்களுக்கு பின்னால், அந்த கூத்தாடிக்கு பின்னால் இளைஞர்கள் கோஷம் போட்டு அவனுக்கு பின்னால் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். திடீர்னு ஒரு பிரச்சனை வருது, மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வருது. என்ன செஞ்சான்? படத்திலே நடித்தது போல், படத்திலே மக்களுக்கு உதவி செய்தது போல், படத்திலே மக்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்கியது போல் இருந்தானா? மக்களுக்கு பிரச்சனைன்னு சொன்ன உடனேயே ஓடி ஒளிந்து கொண்டான். எனக்கு இதுக்கு சம்மதம் இல்லை, எத்தனை நபர்கள் செத்தாலும் நான் பொறுப்பல்ல, அதெல்லாம் என்னால பார்க்க முடியாது அப்படின்னு ஓடக்கூடியவன் தலைவனா இருக்க முடியுமா? உண்மை தலைவன் யார்? மக்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது, மக்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படும் பொழுது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மதீனாவிலே ஒரு மிகப்பெரிய சத்தம் ஏற்படுகிறது. திடீர்னு யாரும் போருக்கு வரார்களா? எதிரிகள் யாரும் திடீர்னு நம்மளை சண்டை போடுவதற்கு வரார்களா? ஏன்னா முன்கூட்டியே போர்னு சொன்னாதான் அதுக்கு ஆயத்தமா முடியும். மதீனா நகரிலே மிகப்பெரிய ஒரு சத்தம், மக்கள் எல்லாம் அச்சப்படுகிறார்கள். மதீனாவினுடைய ஜனாதிபதி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமூகத்திற்கான தூதர். நினைச்சிருந்தாருன்னா ஒரு 10 நபி தோழர்களை தயார்படுத்தி சத்தம் வந்த இடத்தை நோக்கி செல்லுங்கள், ஏன் சத்தம் வருகிறது பார்த்துட்டு வாங்க, மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க அப்படின்னு அனுப்பி விட்டிருக்கலாம். உண்மை தூதர், உண்மை ஹீரோ எப்படி இருந்தாரு? ஒரு சேணம் பூட்டப்படாத குதிரையை எடுத்தார். எடுத்து எந்த இடத்திலே சத்தம் வந்ததோ அந்த இடத்தை நோக்கி உண்மை ஹீரோவாக, ரியல் ஹீரோவாக, எங்கே சத்தம் வந்ததோ அங்கே தன்னுடைய குதிரையை பாய்ந்து கொண்டு சென்றார். மீண்டும் வருகிறார். ஹதீஸிலே சொல்லப்படுகிறது, ஏதோ படத்திலே பார்ப்பது போல கிடையாது, ஏதோ படத்திலே நடிப்பது போல கிடையாது. முஹம்மது நபி அவர்கள் நீளமான முடி வைத்திருந்தார்கள். அந்த குதிரையிலே சத்தம் வந்த இடத்தை நோக்கி தன்னந்தனியாக சேணம் பூட்டப்படாத குதிரையிலே வேகமாக சென்றார்கள். சென்றுவிட்டு நபி அவர்கள் வருகிறார்கள். அந்த குதிரையிலே பாய்ந்து கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய நீளமான முடி பின்னால் பறக்கிறது. கட்டுக்கதையா? பொய்யான வரலாறா? படத்துல நடிப்பது போல் காட்சி தரப்பட்டதா? இல்லை. உண்மையிலேயே நபி அவர்கள் மக்களை சந்திக்கிறார்கள். மக்களே பயப்படாதீங்க, மக்களே அச்சப்படாதீர்கள், எந்த பிரச்சனையும் இல்லை, யாரும் நம்மளை அட்டாக் பண்ண வரல, பயப்படாதீங்க அப்படின்னு யார் சொன்னா? சாதாரண மனிதனா?
ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி மக்களுக்கு பிரச்சனை என்று வரும் பொழுது மக்களுக்காக களத்தில் நின்றார். இவர் அல்லவா ஹீரோ? இவருடைய வரலாறை அல்லவா நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவருடைய வரலாறை படித்தல்லவா இவரை நாம் தலைவராக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நிலை இன்றைக்கு தலைவரிடத்தில் இருக்கிறதா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். ஏன் நபி அவர்களுடைய வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும்? அல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்கள். லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீப் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். உங்களிடம் உங்களை சேர்ந்த முஹம்மது வந்துவிட்டார். நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு மாறம். உங்கள் மீது அதிக அக்கறை கொண்டவர், உங்கள் மீது அதிக பிரியம் கொண்டவர், உங்கள் மீது இரக்கமுடையவர். யார் இந்த முஹம்மது? ஏன் இவருடைய வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும்? அவர் ஒரு சுயநலவாதி கிடையாது. நான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தலைவர் கிடையாது. படத்திலே நடித்துவிட்டு ரியல் வாழ்க்கையிலே நான் நல்லா இருந்தா போதும், என்னுடைய மக்கள் நாசமா போகட்டும் நினைக்கிறது இல்லை. இந்த முஹம்மது எப்படிப்பட்டவர் என்றால், நீங்கள் சிரமப்பட்டால், உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வந்துச்சுன்னா இந்த முஹம்மது கவலைப்படுவாரு. இந்த முஹம்மது உங்களுக்கு ஒரு பிரச்சனையா துன்பப்படுவாரு. உங்கள் மீது அதிகமான அக்கறை உடையவர், பேர் அன்பு கொண்டவர். ஃபலா தத்ஹப் நஃப்ஸக அலைஹில் ஹஸரா. அல்லாஹ் முஹம்மது நபி அவர்களை பார்த்து சொல்கிறான், முஹம்மதே, நீங்கள் பிறருக்காக கவலைப்பட்டு உம்முடைய உயிரை மாய்த்துக் கொள்வீர் போல. எப்படி கவலைப்பட்டார்? பிறர் மீது, நம் மீது, அவருடைய சமூகமாக ஒட்டுமொத்த முஸ்லிமின் மீது எப்படி கவலைப்பட்டார்? அவருடைய உயிர் போர் அளவுக்கு கவலைப்பட்டார். அந்த அளவிற்கு ஒரு சமூக பொறுப்போடு ஒரு மனிதர் இருந்திருக்கிறார் என்றால் அவருடைய வரலாற்றை நாம் படிக்க வேண்டும் அல்லவா? அவரை அல்லவா நாம் தலைவராக ஆக்க வேண்டும். எந்த அளவுக்குனா, முஹம்மது நபி அவர்களுடைய வரலாற்றிலே நமக்கு எப்படியெல்லாம் படிப்பினை இருக்குதுன்னா, சாதாரணமாக ஒரு மத தலைவராக அவர் இல்லை. சாதாரணமாக வணக்க வழிபாடுகளுக்கும் அல்லாஹ்விடத்திலே நாம் செய்ய வேண்டிய கடமைகளுக்கு மட்டும் அவர் முன்மாதிரி கிடையாது. ஒரு குடும்ப தலைவனாக, ஒரு அரசியல் தலைவராக, ஒரு நாட்டினுடைய ஆட்சியாளராக, ஜனாதிபதியாக, ஒரு தனி மனிதனுடைய ஒரு ஒழுக்கமாக, இப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து மரணிக்கிற வரைக்கும் அவன் செய்கிற அத்துணை, அவன் சந்திக்கிற அத்துணை சந்தர்ப்பங்களையும், அவனுடைய வயது மாற மாற அவன் எதையெல்லாம் சந்திப்பானோ அப்படி எல்லாவற்றிற்கும் ஒரு முன்மாதிரியாக சொல்லிவிட்டு செல்லவில்லை, தன்னுடைய செயல்பாடுகளிலே காட்டிவிட்டு சென்றார். இப்படிதான் இருக்கணும் தலைவர். இப்படிதான் ஒரு ஹீரோ என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்க்கையிலே போதித்தார். இன்றைக்கு யாரெல்லாம் யாரையெல்லாம் தலைவராக வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருடைய பட்டியலையும் திரட்டுங்கள். அரசியல் தலைவரையும் எடுத்துக் கொள்ளுங்கள், ஒரு ஊர் தலைவரையும் எடுத்துக் கொள்ளுங்கள், நாட்டினுடைய ஜனாதிபதியையும் எடுத்துக் கொள்ளுங்கள், ஒரு ஜமாத்தினுடைய தலைவரை எடுத்துங்க, ஒரு சாதாரணமாக நண்பர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு தலைவரையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த தலைவரை எடுத்துக்கொண்டாலும் ஒரு தலைவரை ஒரு மக்கள் நேசிக்கிறார்கள் என்றால், அவரை தலைவராக வைத்திருக்கிறார்கள் என்றால் எதை பார்த்து தலைவரா முடிவு பண்ணுவாங்க? எதை வைத்து அவர்களை தலைவர்களாக அவர்கள் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள்? அவருடைய பேச்சின் நாளத்தின் மூலமாக ஒரு தலைவர் ஆகியிருப்பார். மேடையில் ஏறினால் அவர் பேசக்கூடிய அந்த சொற்கள், அவர் பேசக்கூடிய முறை மக்களை ஈர்க்கும், மக்களுடைய அந்த உள்ளத்தை வென்றெடுப்பார். அதன் மூலமாக மக்கள் எல்லாம் அவரை விரும்புவார்கள். அவர் இருக்கக்கூடிய அந்த விஷயத்திலே மக்களுக்கு பிடித்த கொள்கையை கொடுப்பார், மக்களுக்கு பிடித்த வசதிகளை செய்து கொடுப்பார். இதன் மூலமா அவர் தலைவராயிருப்பாரு. ஆனால் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அவர்கள் யாரையெல்லாம் தலைவர்களாக வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் ஒரு பட்டியலில் சேருங்க. அவர்கள் எல்லோருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பாருங்கள்.
ஒரு மக்கள் ஒரு மனிதனை தலைவராக வைத்திருக்கிறார்கள் என்றால் அவர் சொல்லக்கூடிய சொல்லில், அவர் போதிக்கக்கூடிய கொள்கையில், அவர் கொடுக்கக்கூடிய வசதிகளில் அவர் தலைவராக இருக்கலாம். ஆனால் அவருடைய வாழ்க்கை முழுக்க அவருடைய செயல்பாடுகளை பார்த்து மக்கள் தலைவராக நியமிக்க முடியாது. நல்லா பேசியிருப்பாரு, நல்ல வசதி வாய்ப்புகளை கொடுத்திருப்பாரு, நல்ல கொள்கைகளை போதித்திருப்பார். ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு வரும் பொழுது, அவருடைய தனிப்பட்ட செயல்பாடுகள் அப்படின்னு வரும் பொழுது எந்த மனிதனுக்கும் முன்மாதிரியாக அவர் இருந்திருக்க முடியாது. ஏதோ தர்மம் செய்வதிலேயும், ஏதோ மக்கள் மீது இரக்கம் காட்டுவதிலேயும் அவர் சிறந்தவராக இருந்தாலும் கூட ஒரு மனிதனுக்கான ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கான முன்மாதிரியாக எந்த தலைவரும் தன்னுடைய செயல்பாடுகளிலே போதித்திருக்க முடியாது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர. எந்த அளவுக்கு தெரியுமா முஹம்மது நபி அவர்கள் சிறந்தவர்கள்? முஹம்மது நபி அவர்களை பற்றி இன்றைக்கு நாம் சிறந்தவர், முஹம்மது நபி அவர்கள் சிறந்த ஜனாதிபதி, சிறந்த குடும்ப தலைவர், ஒரு நாகரிகமான, ஒரு ஒழுக்கமான, நேர்மையான மனிதர் நம்ம பேசுறோம்ல, முஸ்லிம் அல்லாதவர்கள் பேசுகிறார்கள். ஒரு கிறிஸ்தவ மனிதர், ஒரு பெரிய ஆய்வாளர், த மைக்கேல் ஹெச் ஹார்ட் அப்படிங்கிறவரு த 100 அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். பலரும் கேள்விப்பட்டிருப்போம். அந்த புத்தகத்திலே, அந்த புத்தகத்தினுடைய சிறப்பம்சம் என்னன்னா, அந்த த 100 அப்படிங்கிற புத்தகத்துல ஒரு 100 தலைவர்களை அவர் தேடுகிறார். யார் யாரையெல்லாம் தலைவர்களாக வைத்திருக்கிறார்களோ, கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய தலைவர், இந்துக்கள் அவர்களுடைய தலைவர்கள், முஸ்லிம்கள் அவர்களுடைய தலைவர், ஒரு தனிப்பட்ட ஒரு கொள்கையுடையவர்கள் அவர்களுடைய தலைவர்கள், இப்படி எல்லா தலைவர்களையும் அவர் ஆய்வு செய்து அவர்களுடைய வரலாறுகளை படித்து அதுல மிகச்சிறந்த 100 தலைவர்களுடைய அந்த வரலாறை சுருக்கமாக இந்த 100 அப்படிங்கிற புத்தகத்தில் எழுதுகிறார். அப்படி எழுதும் பொழுது அந்த புத்தகத்தினுடைய சிறப்பம்சம் என்னன்னா, அந்த 100 பேரிலே யார் மிகச்சிறந்தவரோ அவருக்கு முதல் இடம், அதற்கு அடுத்து யார் மிகச்சிறந்தவரோ அவருக்கு 2வது இடம், அதற்கு அடுத்து யார் மிகச்சிறந்தவரோ 3வது, 4வது, 5வது, 100 வரைக்கும் தொகுக்கிறார். இப்படி தொகுக்கும் பொழுது அவர் ஒரு கிறிஸ்தவர், அவர் நினைத்திருந்தால் அவருடைய தலைவர், அவர் யாரை தலைவராக நினைக்கிறாரோ ஈசா நபிக்கு முதல் இடத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் அவர் ஒட்டுமொத்த வரலாறுகளையும் படித்துவிட்டு 100 பேரை தேர்வு செய்து அந்த 100 பேரிலே முதல் இடத்தை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கிறார். அவர் எழுதுகிறார் புத்தகத்திலே, முஹம்மது was the only one man his history who was supremely successful on both the religious and secular level. அப்படின்னு முஹம்மது நபி அவர்களை பற்றி அவருடைய புத்தகத்தில் எழுதுகிறார். முஹம்மது எப்படிப்பட்டவர் தெரியுமா? மதத்திலேயும் உலக வாழ்க்கையிலையும் இந்த 2லேயும் முழுமையாக வெற்றி பெற்ற ஒரே மனிதர் என்றால் இந்த வரலாற்றில் முஹம்மதை தவிர யாரும் இல்லை. ஏதோ மத தலைவரா மட்டும் அவர் இல்லை, ஏதோ இஸ்லாமிய கொள்கையை மட்டும் அவர் போதிப்பதிலே வெல்லவில்லை. ஒரு தனி மனிதனாக இந்த உலக வாழ்க்கையிலே எதையெல்லாம் ஒரு தனி மனிதன் சந்திப்பானோ அப்படி எல்லாவற்றிலேயும் இந்த முஹம்மது வெற்றி பெற்றார். யார் சொல்றார்? ஒரு கிறிஸ்தவ தலைவர் சொல்றார், ஒரு கிறிஸ்தவ ஆய்வாளர் சொல்றார். நம்முடைய நாட்டில் உள்ள சுதந்திரத்திற்காக போராடிய மக்கள் மத்தியிலே பலருக்கும் தெரியப்பட இருக்கிற மகாத்மா காந்தி அவர் சொல்கிறார், அவர் எழுதுகிறார், நான் முஹம்மது நபியின் வாழ்க்கையை ஆராய்ந்த போது, மகாத்மா காந்தி நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை ஆராய்வு செய்கிறார். நான் முஹம்மது நபி அவர்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்த போது அவருடைய எளிமை, அவருடைய நேர்மை, அவருடைய உறுதி, இதெல்லாம் என்னை மிகவும் கவர்ந்தது. சொல்லிட்டு சொல்றாரு, அவர் வாளால் அல்ல, நல்லா கவனிக்கணும், அவர் வாளால் அல்ல, அவருடைய குணநலங்களால் மனிதர்களின் இதயங்களை வென்றவர். அவர் முஸ்லிம் கிடையாது, யாரோ ஒருவர், ஏதோ ஒரு மதத்தை ஏற்றுக்கொண்டவர், மிக பெரும் தலைவர். அந்த தலைவர் சொல்வது, இந்த முஹம்மது அப்படிங்கிறவரு சாதாரண மனிதர் கிடையாது, உலகத்தில் உள்ள எல்லா மக்களுடைய உள்ளத்தையும் அவருடைய குணநலங்களால் வென்றார்.
வார்த்தையால கிடையாது, பேச்சு திறமையால கிடையாது, தன்னுடைய குணத்தால், தன்னுடைய செயல்பாடுகளால் ஒரு மிக பெரும் கூட்டத்தை வென்றவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை, அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த தலைவரை நாம் தலைவராக ஏற்றிருக்கிறோம், நாம் தூதராக ஏற்றிருக்கிறோம். ஒவ்வொரு இளைஞனுக்கும், ஒவ்வொரு இளைய பெண்ணுக்கும், ஒவ்வொரு ஆணுக்கும், ஒவ்வொரு பெண்ணுக்கும் மிகச்சிறந்த தலைவர் என்றால், மிகச்சிறந்த ஹீரோ என்றால் அது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட தலைவரை ஏதோ ஒரு செய்தியை, இரண்டு செய்தியை தெரிந்து கொண்டோம் என்று இல்லாமல், நபி அவர்களுடைய வாழ்க்கையை பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் வாழ்க்கை வரலாறுகள் முழுவதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு நோக்கமாக, ஒரு ஆரம்ப உரையாக நாம் இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். அடுத்தடுத்த வாரங்களில் நபி அவர்களுடைய பிறப்பு, நபி அவர்களுடைய வளர்ந்த விதம், நபி அவர்களுடைய அத்துணை விஷயங்களை சந்தித்த போர், நபி அவர்களுடைய மரணம் வரைக்கும் எல்லா விஷயத்தையும் விரிவாக, பல நாட்கள் சென்றாலும், வருடமே ஆனாலும், நம்மால் முடிந்த வரைக்கும் நபிகளாருடைய வரலாற்றை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் அதற்கு அருள் புரிய வேண்டும். எல்லா வாரங்களிலேயும் இந்த உரை கேட்பதற்காக கண்டிப்பாக வந்துவிடுங்கள். அப்படி வரலைனாலும் நாம் பேசக்கூடிய இந்த உரை யூடியூப் பக்கத்திலையும் நம்ம பதிவேற்றம் செய்யப்படும். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக பார்த்து நபிகளாருடைய வரலாறை அனைவரும் அறிந்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.